அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படி தான் இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மாஃபியா சார் லவ்வர் இந்தியன் கேர்ள் அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ கமெண்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் லைக் போட்டுருங்கடா, சரியா? அப்போ தான் வீடியோ வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் ஆகும், எல்லாருக்குமே போகும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ எதுவுமே வேணாம், டைட்டிலே புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் தான் ஒரு கம்பெனிலேருந்து கீழே இறங்கி வரீங்க. இவனுங்களுக்கெல்லாம் இருக்குடா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ டைம்னா இன்டர்வியூ போயிட்டு வர்றது, ஆனால் எனக்கு மட்டும் எவனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான், நல்லாவே இருக்க மாட்டேங்கிறேன், நாசமாக போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிட்டு வரீங்க. ஸோ அப்படியே உங்கள் ரூம் போயிட்டு உட்காந்துட்டு புலம்பிகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஏய் என்னடி வேலை கிடச்சிருச்சா? ஆமாம் கிடச்சிருச்சு. என்னது கிடச்சிருச்சா? ஹே நீ வேற இல்லைன்னு சொல்லி துரத்திட்டாங்கடி. ஆமாம் என்னடி பண்ண அப்படி இன்டர்வியூவில்? இல்லடி, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தா, ஆனால் அவனுக்கு எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். என் அப்பா அப்போவே சொன்னான், போகாத வயன் இங்கே இது உனக்கு நல்ல வேலையாக பார்த்து கொடுக்குறேன்ட்டு. நான் கேட்டேன்னா ஃபாரின் ஜாப்பா, கிடைச்சா லைஃப் செட்டில் ஆகிரும் அப்படின்னு நம்பி வந்தா கழுத்து அறுத்துட்டாங்கடி. இப்போ என்ன பண்ணுறேன்னே சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறா. ஆமாம் இது என்னதுடி? ஓப்பன் பண்ணி பாரு. சொல்டி. ஓப்பன் பண்ணுறி. சரி ஓகே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜாப் ஆஃபர் தான். அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்னடி, என்ன கம்பெனி இது? இது நான் வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ மேனேஜர் எனக்கு தெரியும். ஸோ உன்னை ரெஃபர் பண்ணியிருந்தேன். இப்போது அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவையா, அதனால தான் உனக்கு இந்த வேலையை கொடுக்கலான்ட்டு வந்தேன். ஆ தேங்க்யூடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக குதிக்கிறீங்க பெட்டில். ஏய் கிறுக்கு மாதிரி பண்ணாதடி, இங்கே எலும்பு வய நீங்கள் பாருடி. சொல்லு. நீ எங்கள் வேலைக்கு போனால் சும்மா அப்படிலாம் போகாத, ரொம்ப டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு. டைம் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த கம்பெனி சிஇஓ இருக்கார்ல, அவரை யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் வந்து எல்லாருக்குமே ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவாராம். அண்ட் ஒரு விஷயம், பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணு, அதெல்லாம் தரமாக பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம ஜாலியாக இருக்கீங்க. இந்த சைட் ஜங்கு சைடு வந்தால், ஜேய் ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோக்கு துப்பு இல்லையாடா? நீங்கள் மட்டும் உங்கள் பொண்டாட்டிங்க கூட ஹாப்பியாக இருக்கீங்கல்ல, அப்போ நான் மட்டும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்கள் கார்ட்ஸ்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் வந்துட்டு இன்னொரு பையன்கிட்ட சொல்கிறான், டீ என்னடா இவர் இப்படி புலம்புறாரு, 1 month ஆயிடுச்சுடா, நம்மளும் கண்டுபிடிக்க முடியல. ஃபோட்டோ கொடுத்தா சரியான ஃபோட்டோ கொடுக்குறதுன்னு ஃபேஸ் பிளர்ராக இருக்குது. நானும் எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் போட்டு பார்த்துட்டேன். அட்வான்ஸ் ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டர்ஸ் கூட இந்த மாதிரி பர்சனே இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இவர்கிட்ட எப்பட்றா சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னால் படிச்சிருக்கல்ல, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான்னு கேட்குறாரு. நான் எங்கடா போய் முட்டுறது? டேய் சும்மாறா, அவள் காதில் விழுந்துற போது. அப்போ ஜங்குக்கு 2 பேரையும் பார்த்துட்டு, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? 2 பேரும் என்னை திட்டிட்டு தானே இருக்கீங்க. டேய் வாங்கல சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டீங்களா? ஒரு வேலை கொடுத்தா கண்டுபிடிக்க துப்பு இல்லை. இங்கே வந்துட்டு எவ்வளோ டேஸ் இந்தியா போயிட்டு 1 month இனிமே கண்டுபிடிக்கல, அங்கே போயிட்டு ஊர் சுற்ற போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கழுவி ஊற்றுறான். அவங்களால முடியல, காது ரத்தமே வந்துடும் போல், அந்தளவுக்கு கேவலமாக திட்டுறான். அவங்க செத்து போன ஆயாலாம் இழுத்து திட்டுறான். ஜங்கு கோமா, தயவு செய்து போயிருங்க, இந்த இடத்த விட்டு போயிருங்க, இன்னும் 2 days தான் டைம், அதுக்குள்ளே கண்டுபிடிங்க, இல்லாட்டி உங்கள் எல்லாம் வேலையோடு தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஓகே சார் நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சோம் சார். இது வாயில் மட்டும் இருக்காமல் செயலில் காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு திட்டி விட்றான். ஸோ அப்போ தான் அவன் சிகரெட் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணுறான். ஸோ அவனுக்கு அப்படியோ அந்த பிக்கை பார்த்துட்டு, ஃபோட்டோ சரியாக எடுக்கல போல், ஆனால் என் ஹார்ட்டில் சரியாக நிற்கிறடி. எவர்களை பார்த்தாலும் பிடிக்கவே மாட்டேங்குது, அவள்கிட்ட போனாலும் உன் முகரை தானே ஞாபகம் வருது, அதான் உன்னையே வச்சுக்கலான்ட்டு அப்படியே லைஃப் லாங் உன் கூடவே
அப்படி ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா என் கண்ணுலே சிக்க மாட்டேங்கிறல்ல நீ. ஒரு நாளைக்கு சிக்குவடி, அப்போ தரமாக வச்சு செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த ஃபோட்டோவை பற்றி பேசிகிட்டே இருக்கான். ஜிமின் வந்துட்டு, டேய் இன்னும் இந்த ஃபோட்டோவை பார்த்தா புலம்பிட்டு இருக்கியா? ஏய் வெளில எவ்வளோ ஃபிகரு சும்மா லட்டாக இருக்காங்க, அவன் கூட எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் இங்கே என்னடா நீ ஒரு பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு சும்மா வளைஞ்சிட்டே இருக்க? டேய் அதெல்லாம் பேசாத, எனக்கு இப்போலாம் எந்த பொண்ணுங்களையும் பிடிக்க மாட்டேங்குதா. இந்த இருக்கால்ல பார்க்க எவ்வளோ ஃபிகராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறான். எங்கடா ஃபேஸே சரியாக தெரிய மாட்டேங்குது, ஒரு ஃபோட்டோ கூட சரியான எடுக்க முடியல, அப்போ எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிப்பேன்? அவன் என் கண்ணில் மாட்டாமா போயிடுவா, ஆனால் என் ஹார்ட்டுக்குள்ளே நிற்கிறாடா, ஆனால் மறக்க முடியல தெரியுமா? உனக்கே தெரியுங்கள, தேவைன்னா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போகிறேண்ணா. ஆனால் இவ்வளோ பார்த்ததுலேருந்து ஏதோ ஒன்று இருக்குடா இவகிட்ட, ஏதோ சம்திங் ஸ்பெஷல். ஆனால் ஏன் தப்பு தான் ஜங்குக், உன்னை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிக்கவே கூடாது. இல்லை மச்சான், நீ பண்ணது என் லைஃப்பில் பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நான் இந்தியா போகலைண்டா, அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணலண்ணா, அவளை பார்த்துருப்பேன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. இந்த மாதிரி ஃபிகரை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்டா. ஆனால் பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா, ரொம்ப கல்ச்சரா. ஆனால் பிடிச்சிருக்குடா, இந்த மாதிரி கல்ச்சரான பொண்ணுங்க தான் எனக்கு பிடிக்கும். நம்ம ஊர் பொண்ணுங்க இருக்காங்கல்ல வச்சுக்கோவேன், எனக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க, பண்ணிக்கிட்டாலும் சைட்டில் இன்னொருத்தரை வச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அப்போ நீ அப்போ நான் அப்படி, இப்போ அப்படி கிடையாது. சரி நாளைக்கு ஒரு பொண்ணு வர ஜங்குக். என்னது பொண்ணு தேவையில்லாதலாம்? டேய் கம்பெனி உனக்கு பிஏ வேணும்னு சொல்லிட்டு இருந்தல, ஸோ அதான் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, நாளைக்கு வாரா. என்னது வாராவா? ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவன் கார் எடுத்துட்டான், வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஜிமின் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு, தெரியாமல் இவனுக்கு இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டேன், இந்த 5 மந்த்தாக அந்த பொண்ணை தேடி சுற்றுறானே, இப்போ எப்படி தான் இவன் ஒரு பொருள் மேலேயும் ஒரு பர்சன் மேலே ஆசைப்பட்டா அவங்கள அடையாமல் விட மாட்டான். ஆனால் தெரியல, பார்க்கலாம், என் மச்சா சேஞ்ச் ஆகுனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் டிப்பாக ரெடி ஆகிட்டு, ஸோ பார்க்க பர்ஃபெக்டாக செம்மையாக அழகாக இருக்கீங்க. ஹயன் உன்னை பார்த்தா அப்படியே உன்னை வேலைக்கு வச்சுப்பாங்கடி, இந்த கம்பெனியில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இல்லை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்ஸி புக் பண்ணிட்டு மார்னிங் ஒரு 8:30க்கு நீங்கள் கம்பெனிக்கு போயிடுறீங்க. ஆனால் 9 o'clock தான் கம்பெனி ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு இறங்கி நின்றுட்டு பார்த்தா வாட்ச்மேன் தான் கேட் ஓப்பன் பண்ணி விட்றாரு. ஏன்னாம்மா 9 o'clock தான் கம்பெனி ஓப்பன் ஆகும்னு தெரிஞ்சிச்சும் என்னம்மா இவ்வளோ ஏர்லியாக வந்துட்டேன்? ஓ நம்ம கம்பெனி சிஇஓ பற்றி தெரிஞ்சிருச்சா? ஆமாம் சார் தெரிஞ்சிருச்சு. என்னம்மா என்னெல்லாம் சார்னு கூப்பிட்டு, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த கம்பெனி பாஸ் இருக்கார்ல அவரை பாஸ்னு மட்டும் கூப்பிட்டுறாரு. அவர் பாஸ் தானே, அவர் பாஸ்னு கூப்பிடாம எப்படி கூப்பிட்றது? அவரை சார்னு கூப்பிட்டு தான் பிடிக்கும். அப்படியா சொல்கிறீங்க? சரி அப்போ நீ இந்த கம்பெனிக்கு நியூவாம்மா? ஆமாம் அங்கிள் நான் கம்பெனிக்கு நியூ தான். சரி ஓகே நீ அங்கே போய் ரிசப்ஷனில் போய் கேளு, அவங்க ஆல்ரெடி வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் உள்ளே போயிட்டு கேட்குறீங்க. உள்ளே போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கேயே உட்காருங்க மேம், இன்னும் கம்பெனி சிஇஓ வரல, அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கோங்க அவர்கிட்ட, இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் உட்காந்துட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே கம்பெனி சிஇஓ ஷார்ப்பாக 9 o'clock வந்துடுறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் தான் செம்ம ஹேண்ட்ஸமாக அந்த கார்லேருந்து இறங்குறான். ஸோ பார்க்கும்போது அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க டைம் 9 o'clock. வா கம்பெனி சிஇஓன்னா இப்படி தான் இருக்கணும். சிஇஓ வா எப்படி இருக்காரு? ஐயோ வையன் நீங்கள் வந்தது வேலைக்குடி, அவரை வலியுறுத்தி சைட் அடிக்கிறதுக்கு இல்லடி அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்கு திங்க் பண்ணிட்டு குனிச்சிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் உங்களை பார்க்கல, அப்படியே அவன் கேபின் போயிடுறான். அப்போ தான் அந்த ரிசப்ஷனிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, மேம் நீங்கள் கிளம்புங்க சார் வந்துட்டாரு. ஸோ நீங்களும் இப்போ அந்த இடத்துக்கு போகிறீங்க. அப்போ ஜிமின் தான் முன்னாடி நிற்கிறான். ஸோ ஜிமின் பார்த்துட்டு உங்களை கண்டுபிடிச்சிட்டான், ஓகே இந்த பொண்ணு தான் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்யூம் போயிட்டு கொடுக்குறீங்க. ஸோ அவனும் பார்த்துட்டு, நீ வந்து இந்த கம்பெனி சிஇஓக்கு வந்து நீ பிஏ தான். என்னது பிஏவா? ஆமாம் பிஏ தான். ஸோ
யாரும் இவருக்கு தாக்கு பிடிச்சது இல்லை, பட் நீ எப்படி தாக்கு பிடிக்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி சொல்கிறான். என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? ஒரு வேளை ரகடாக இருப்பாரோ? இல்லை அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். அயன் நம்பு, இவர்கிட்ட எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சி இருந்துரு. ஆனால் இந்த கம்பெனி எல்லோரும் இவரை பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்யூமை வாங்கிட்டு காபியை நாக் பண்ணிட்டு நீங்கள் எஸ்கீஸ் கேட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ ஜங்குக் தான் அவங்கள பார்க்கவே இல்லை. ஸோ அவன் சரி ஓகே சிட் டவுன் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அந்த ரெஸ்யூமை கொடுக்குறீங்க. ஸோ ரெஸ்யூமில் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டியிருப்பீங்கல்ல. ஸோ அதை அப்போ தான் பார்க்குறான் ஜங்கு. பார்த்துட்டு வாய்ட் ஐஸில் உங்களையே பார்க்குறான். இவ எப்படி இங்கே வந்தா? இவ நம்ம 5 மந்த்தா இந்தியாவில் தேடிட்டு இருந்தா, இவ ஃபைனல் இங்கேயே வந்துட்டாளா? பேர் வயனா? சரி ஓகே, இவதான் நம்மளோட பிஏ. ஜங்குக் டேய் வலியாதடா. ஓகே, உங்களுக்கு வேலை இந்த பக்கத்து கேபின் இருக்குது. ஸோ உனக்கு ஜிமின் சார் இருப்பார், நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்களை கொடுத்துட்றான். ஸோ நீங்களும் தேங்க் பண்ணிட்டு ஹாப்பியாக போகிறீங்க. ஜங்குக்கு அப்போ தான் ஃபைனலி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஜங்குக் தேடிக்க பொண்ணு அது நீங்கள் தான். ஸோ அந்த இந்தியன் கேர்ள் நீங்கள் தான். ஆனால் ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. எனக்கே வந்துட்டாலே, அதுவும் என்னோட பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்ம ஹாப்பியாக ஸ்மோக் பண்ணுறான். அப்போ ஜிமின் உள்ள டேய் மச்சான் என்னடா இப்படி 32 பல்லுன்னு தெரியுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக் டைட்டாக ஹக் பண்ண ஜிமினை போயிட்டு அவன் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். டேய் சீக் அருமோ தல்றா, என்னடா பண்ணுற? டேய் மச்சான், நீ அனுப்பிச்சல்ல எனக்கு பிஏன்னு ஒரு பொண்ணு. ஆமாம் அவதான்டா, நான் இவ்வளோ நல்லா தேடிட்டு இருந்த பொண்ணு, கடைசியில் நீயே கண்டுபிடிச்சி தந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னடா சொல்கிற? அவளா? ஆமாண்டா, வயன் அவள் பேர். இப்போ தான் பார்த்தேன். ஆனால் எல்லாமே கோயின்ஸ்டெல்லாம் நடக்குதுல்ல, அவளை கோயின்ஸ்டாக தான் பார்த்தேன். ஸோ எனக்கே பிஏ வந்துட்டாள். சரி ஓகே, நம்மளை காட்டில் அடமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவன் சேரில் உட்காந்துட்டு ரோலிங் சேரில் அப்படியே ரோல் பண்ணிட்டே இருக்கான். ஜிமின் தலையிலே அடிச்சிட்டு சரி ஓகே இவனுக்கு முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இந்த சைட் நீங்கள் தான் உட்காந்துருங்க கேபினில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் ஃபைல்ஸாக அமுச்சிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ தான் எல்லா ஃபைல்லையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவன்கிட்ட சிக்னேச்சர் வாங்குறதுக்காக வருவீங்க. ஸோ அந்த சைட்டில் உங்களை பார்க்கலாம் அந்த மாதிரி தாட்டில். ஸோ உங்களால் முடியல, இதுக்கு தான் எப்படி தாக்கு பிடிக்க போயின்னு கேட்டானா. ஆனால் நல்லா வச்சு செய்கிறான்ல, ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு இப்படி இருக்குது, வயன் சமத்தியாக மாட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட நீங்கள் பேச முடியாமல் அவங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ உங்கள் ரூமில் தான் உட்காந்து ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. ஒரு 9:30க்கு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. உங்களால் முடியல, அவ்வளோ பாடி பெயினாக இருக்குது. இவகிட்ட மாட்டிக்கிட்டேனே, இவ எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார சிஓ கிட்டே அனுப்பிச்சிட்டாரு. சுத்தமாக முடியல அப்படின்ட்டு புலம்பிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் டேய் எதுக்குடா இப்போ புலம்புறேன்? நீ எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சர்கிட்ட அனுப்பிச்சிட்டல, நீ தப்பிக்கிறதுக்கு என்ன மாட்டி விட்டல. அப்படியா? அவன் மச்சான், எனக்கு வேலை விட்டு போனா இன்னொரு பொண்ணை இந்த வேலைக்கு செட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதான் அந்த சிஓ ரொம்ப மோசமானவன், அதான் ஒன்றை மாட்டி விட்டேன். இப்போ நீ வேலை விட்டு போனாலும் இன்னொரு பொண்ணை நீ அந்த இடத்துக்கு ஃபில் பண்ணிட்டு தான்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சொல்லி சிரிக்கிறா. உங்களுக்கு நான் சரி காண்டு அவளை போட்டு துரத்துறீங்க. டேய் மச்சான், உனக்கு வேலை இல்லைன்னு வாங்கி கொடுத்தா இப்படியாடா ஃப்ரெண்டை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். டேய் என் கையில் மட்டும் மாட்டின நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் உங்கள் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு நீங்கள் பாருக்கு தான் போகிறீங்க. ஏன்னா நீங்கள் செம்மையாக குடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு குடிக்கிறனா பிடிக்கும், ஏதாச்சும் ப்ராப்ளம்டா போயிட்டு பாருக்கு போயிடுறீங்க. ஸோ அங்கே உட்காந்துட்டு நீங்கள் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல் மப்பில் இருக்கீங்க. எனக்கு வேலை கிடைச்சா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு பார்த்தா, ஆனால் ஒரே ஒரு நாள் இவங்கிட்ட வேலை பார்த்தேன், எனக்கே சலிச்சு போயிடுச்சு. இவன் எப்பட்றா 1 year இவங்கிட்ட வேலை பார்த்தா?
அவன் மட்டும் கையில் கிடைச்சா, டே ஜங்குக்கா என் கையில் கிடைச்சேன்னு வச்சுக்கோவேன், உன்னை அப்படியே பிச்சு துண்டு துண்டாக போட்டுருவேன்டா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இவ்வளோ வேலை வாங்கிட்டியேடா. உனக்கு காஃபி ஒன்று தான் கேடு, அதுவும் பனானா மில்க் ஷேக் வேணுமா? உனக்கு பனானா மில்க் ஷேக்கு கலந்தையாடா நீ? பியர் குடிக்கிற வயசில் இருந்துட்டு உனக்கு பனானா மில்க் ஷேக் வேணுமா? ஆனால் க்யூட்டாக இருக்கான்ல. ஆனால் இப்போ அவன் கையில் மாட்டினா செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டே இருக்கீங்க. இந்த சைட் ஜங்குக் தான் அவன் பிஸ்னஸ் டீல் பண்ண வந்திருப்பேன். ஏன்னா அவன் வந்து மாஃபியா இல்லை. ஸோ வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்கான், பட் மாஃபியாவெலாம் இருக்கான். ஸோ அவன் தான் ஜிமின் கூட பேசிட்டு, டே மச்சான் அவன் வந்து ஒத்துப்பானா? ஒத்து தான் ஆகணும், ஒத்துக்கலனா போட்டு தரலடா அப்படியா சொல்கிற? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக டீலரும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட பேசிவிட்டு ஸோ எல்லாமே அக்செப்ட் ஆகிடுச்சு. ஜங்குக்கு நான் செம்ம ஹாப்பி, ஓகே இந்த டீல் ஓகேவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் ஒரு பர்சன், ஐ மீன் அந்த மாஃபியா டீல் பண்ண வந்தார்ல, அந்த டீலர் மேலே நீங்கள் மோதிடுறீங்க. ஜாய் என்னடா என்கிட்ட மோதுற பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கேவலமாக திட்டுறீங்க. அவனுக்கு நான் ஒன்றுமே புரியல. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கு இந்த இது பேச்சு வந்து கேட்டுருது, ஏன்னா ஒரு பொண்ணு கத்திட்டு இருக்கா அந்த மாதிரி, ஏன்னா தமிழில் பேசுகிறது. ஸோ அவன் டவுட்டில் வந்து எட்டி பார்க்குறான். நீங்கள் தான் அங்கே குடிச்சிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு இருக்கீங்க, அவரும் தலையிலே அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ ஜங்குக்கு உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் சண்டை போயிருப்பீங்க. ஸோ அந்த பர்சன் தள்ளி போனதுக்கப்புறம் ஜங்குக்கு தெரியுது, அவங்க ஃபேஸுக்கு அவங்க கண்ணுக்கு தெரியுறான். ஏன்னா இது நம்மளோட சிஇஓ சார் மாதிரி இருக்காரே, எப்படி இருக்கான், என்ன இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒரு இதில் வந்து பியர் பாட்டில் எடுத்துகிட்டு குடிச்சிட்டே போகிறீங்க. தள்ளாடிட்டு ஜங்குக்கு அது தெரிஞ்சு போச்சு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் குடிப்பியாடி நீ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜிமின் வந்து, டே மச்சான் ஜங்குக்கு இன்றைக்கி மார்னிங் பார்த்தோம்ல உன்னோட கல்ச்சரான கேர்ள் ஃப்ரெண்டு அவள் தான்டா இங்கே பாரில் குடிச்சிட்டு இருக்காடா, அவள் நம்மளை நோக்கி தான்டா வாரா. அவள் நம்ம நோக்கி வரல, என்னை நோக்கி வாரா. அவள் என்னை பார்த்து தான்டா வாரா. முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. சரி ஓகே ஏதோ பண்ணுற, ஆனால் பார்த்து பண்ணுடா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல கிளம்புறா. பாத்தியா ஃபிகர் வந்தோடனே ஃப்ரெண்டை விட்ட, தெரியுதில்ல விட்டேன்ட்டு. அப்போ மூட்டு கிளம்புறா வெண்ண. சரி ஓகே கிளம்புறேன், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்பிடுறேன். ஸோ நீங்கள் டவுட்டில் தான் ஜங்குக்னா கிட்டே பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் தான். ஸோ அது ப்ரைவேட் பிளேஸில் அதை ஓப்பன் பண்ணி மிரர் வழி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த விண்டோ கிட்ட, ஐ மீன் அந்த கிளாஸ் டோர் இருக்குல்ல, அதில் கர்டின் புடவை இருக்கும். ஸோ அதை எடுத்து விட்றீங்க. ஃபுல்லாக பிளாக்லேயே இருக்குது. அந்த சோஃபா உட்பட எல்லாமே பிளாக்ல இருக்குது. ஜங்குக்கு பிளாக்ல தான் வியர் பண்ணியிருக்கான். பார்க்க அப்படியே அல்வா மாதிரி இருக்கான். ஸோ நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு, ஏய் ஜங்கு நீயா, ஒன்றைத்தாண்டா, ஒன்றைத்தான் திட்டிகிட்டு இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வயனையே வேலை வாங்கியிருப்பேன். நான் உன்னோட பிஏ, அதனால் பனானா மில்க் ஷேக்கு இருக்குதா உனக்கு, பனானா மில்க் ஷேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதை திருகுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற, அதுவும் உன்னோட சிஇஓ சார்டினா. ஆமாம் பெரிய சிஇஓ, ஆனால் நீ சிஇஓ கிடையாதுல்ல. நான் பார்த்தேன், அங்கே ஒருத்தன் போனான் இல்லை, அவன்கிட்ட என்ன சேல் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரக்கு தானே சேல் பண்ணேன். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். என்னடி நீ ஸ்பையா? ஆமாம் பெரிய ஸ்பை. நான்லாம் ஸ்பையெல்லாம் கிடையாது. ஆனால் நான் இப்போ தான் பார்த்தேன், நீ வந்து ட்ரக்கு தானே சேல் பண்ண, ஜிம்மின் சார் கூட இருந்தார் தானே. ஆமாம் நீ மாஃபியாவா? ஆமாம். என்னை மாஃபியாலாம் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது, நீ மாஃபியா தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்பில் உட்காந்துட்டு அவன்கிட்ட போயிட்டு கேட்குறீங்க. நீ மாஃபியான்னு சொல்லாத, மாஃபியா சார்னு சொல்லு, அப்போ தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு அது பிடிக்கல, உன்னை பன்னின்னு கூப்பிடுவேன், இல்லைன்னா ஜங்குக்குன்னு கூப்பிடுவேன்.
உன்னை சார்ந்து சொல்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல தெரியுமா? நான் அவ்வளோ வேலை வாங்கிட்டேன், எனக்கு வலிக்குது தெரியுமா பாடியெல்லாம். இப்படி நான் குடிக்கவே மாட்டேன், லைட்டாக குடிப்பேன் ரூமில். பாருக்கு வந்து குடிக்கிற அளவுக்கு என்ன வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சண்டை போட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து, ஏய் இப்போ எதுக்கிட்டு என் மேலே உட்காந்து சண்டை போட்டு இருக்க? ஆமாம், நான் உன் மேலே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு அப்படியே ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது தெரியுமா? அப்படியே பறந்துட்டே இருக்கேன், செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்டு அப்படியே மேலே சாஞ்சிடுறீங்க. மயங்கிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் மேலே ஒரு சைட்டில் உட்காந்த மாதிரி தானே மயங்கிருப்பீங்க. ஸோ அப்படியே அவங்க ஒரு செஸ்ட்டு அவன் மேலே அப்படியே அவனோட செஸ்ட்டில் வந்து செம்மையாக ப்ரெஸ் ஆகுது. அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஸோ அப்படியே பார்க்குறான், உங்களோட லோ நெக்கு அப்படியே ரிவீலிங்காக தெரியுது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் அது செம்மையாக இருக்குது. நீங்களே பிளாக்கில் தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு இவ்வளோ நாள் உங்களை மிஸ் பண்ணியிருப்பான். சரி ஓகே, நம்ம லாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பார்லேருந்து லிஃப்ட் பண்ணிட்டு உங்களோட திங்ஸ்லாம் அந்த பார்டெண்டர்கிட்ட வாங்கிட்டு, ஸோ அதுக்கான அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டு உங்களை காலில் லிஃப்ட் பண்ணி போட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு தான் போகிறான். நீங்கள் போகிற வழியிலையே ஸோ டிரைவர் சீட்டு பக்கம் தான் உட்காந்துருப்பீங்கள்ல. ஆமாம், என்னை எங்கே கூப்பிட்டு போகிற ஜங்குக்கா? என்னை எங்கடா கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு உன் கால் ரெண்டு எடுத்து முன்னாடி போடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி போஸில் இது எப்படி இருக்கு, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த காருக்குள்ளே வாமிட் பண்ணிடுறீங்க. என்னடி பண்ண? என்னோட காஸ்ட்லி கார்டி அதில் வாமிட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, பண்ணிக்கோ, இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்களை ஒரு மாதிரி ஈவலாக பார்த்து ஸ்மோக் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறான் அவனோட மேன்ஷனுக்கு தான். ஸோ ஃபைனலாக கூப்பிட்டு போயிட்டு உங்களை அப்படியே கார்லேருந்து லிஃப்ட் பண்ணிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு உங்களை அப்படியே நிற்க வைக்கிறான். நீங்களாம் நிற்கக்கூட முடியல, செம்ம போதையில் இருக்கீங்க. ஆடிக்கிட்டே அவன் ஷோல்டரில் வந்து சாஞ்சிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ்லாம் வாமிட் பண்ணி வச்சுருப்பீங்க. என்னடி பண்ண? சரிவா ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாஷ்ரூம் கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே பாத்டப்பில் உட்கார வைக்கிறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு செம்ம அழகாக இருக்கீங்க, ஃப்ரீ ஹேர் விட்டு. ஸோ ஒரு மாதிரி இருக்கீங்க, அவனுக்கே டெம்ட் ஆகுது. இப்படி இருக்காளே, சரி ஓகே முதல்ல இவ்வளோ ஃப்ரெஷ்ஷப் ஆக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் அவன் வந்து பாக்ஸஸ் மட்டும்தான் போட்டிருக்கான். ஸோ அந்த பாத்டப்பில் வந்துட்டு வாட்டர்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து அப்படியே இருக்கீங்களா, இப்போ நம்ம இதை கலட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிஷர்ட்டை வந்து கலட்டுறான். சரி நீங்கள் வந்து அவனுக்கு வந்து சரியாக கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. இவ வேறு குடிச்சிட்டு இருக்காளே, நானும் கல்ச்சரான பொண்ணுன்னு விழுந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல ஜங்குக்கா, உனக்கு மாஃபியா இல்லை, நீ உனக்கு ஏற்ற பொண்ணு தான் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் ஜஸ்ட்டு மேலே உங்கள் இன்னரும் கீழே பேண்ட்டு தான் போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் ஹிப்பு வந்து உங்கள் ஹிப்பில் வந்து மச்சம் இருக்குது, பார்க்க அப்படி இருக்குது. ஸோ உங்கள் டிஷர்ட் அங்கே கலட்டி எறிஞ்சிடுறான். ஸோ அப்படியே பார்க்குறான், அவனுக்கு வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஸோ அந்த மச்சம் இருக்குல்ல அங்கே போயிட்டு கையை வைக்கிறான். என்ன மச்சம்டா இது, இப்படி இடுப்பில் எடுப்பாக இருக்கு. உனக்கு எங்கேயோ மச்சோன்னு கேள்விப்பட்டேன் ஜங்குக்கா, ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்களை பேசிகிட்டே பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணலான்ட்டு வாரான். அப்போ தான் யோசிக்கிறான், டி ஜங்கு எவ்வளோ பொண்ணுங்களை நீ தொட்டு இருக்க, பட் எல்லா பொண்ணுங்களும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தானே கிஸ் பண்ணுவேன், இவ்வளோ மட்டும் ஏன்டா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவேன்னு தோணுது. இதுக்கு பேர் தான் லவ்வோ தெரில, ஆனால் இவளுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது, இவ கூட எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடாக அவங்கக்கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்கள் சீக்ஸு, உங்கள் லிப்ஸ்லாம் கிஸ் பண்ணுறான். ஸோ எல்லாமே வந்து ஒய்ப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சுட்டு ஒவ்வொன்றா கிஸ் பண்ணிட்டு வரான். நீங்கள் வந்து ட்ரங்கில் இருப்பீங்கள்ல, ஸோ உங்களால் வந்து அந்த ஃபீல் நல்லா இருக்குது. யாரோ உங்ககிட்ட வந்து தப்பாக நடந்தாலும் இந்த ஃபீல் நியூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அரைப்போதையெல்லாம் ஜங்குக்கு பார்த்துட்டு
ஏய் ஜங்குக்கா, என்னடா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க? பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, இப்படி ஹேண்ட்ஸமாக இருப்பேன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நான் ஆஃபீஸில் பார்த்ததுக்கப்புறமே விழுந்துட்டேன் தெரியுமா. ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தேன். பட் இன்றைக்கே உன் கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஸோ ஃபைனலி ஜங்குக்கு உங்கள் பேண்ட்டே ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து 2 பீஸில் தான் இருக்கீங்க. அப்படியே பார்க்குறான், என்ன பொண்ணுடி நீ இப்படி இருக்க, ஃபாரின் கேர்ள்ஸு தோற்று போயிடுவாங்க போல், அல்ட்ரா லெவலில் இருக்கியே, இன்றைக்கி உன் காட்டில் அடை மலை தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே இன்னர் இருக்கும்ல அதையும் ரிமூவ் பண்ணிடுறான். ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் 2 செஸ்ட்டையும் தான் பார்க்குறான். அங்கிட்ட வந்து ப்ளே பண்ணணும்னு தோணுது. ஸோ ஹேண்டை வச்சு ரப் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக் வலிக்குது, அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 ஹேண்டையும் வச்சு அங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ அவன் மவுத்தை வச்சுட்டு அங்கே ஷக் பண்ணுறான். அப்படியே ஷக் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே படுத்தே இருக்கீங்களா அந்த வாட்டரில், உங்களுக்கு குளிருது. ஸோ ஃபைனலி உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சுட்டு உங்களை ஃபுல்லாக நேக்ட் ஆகிடுறான். ஸோ டவலுக்கு அவங்க அப்படியே ஒரு பேபி மாதிரி ரேப் பண்ணிட்டு அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு வர அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகியிருப்பான். ஸோ அப்படியே வந்து உங்களை நேக்டாக பெட்டில் போட்டு அவனும் ஃபுல்லாக நேக்டாக இருக்கான். ஸோ ஒரு பெட்ஷீட்டை கவர் பண்ணுறான். அவங்க வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ அப்படியே பார்த்துட்டு அவன் கூட இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லடி, எங்கேலாம் தேனேன் தெரியுமா, மயிராட்டம் இருந்தேன், பிடிச்சிருக்கு, அதான் உன் கூட இப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்லெல்லாம் கிஸ் பண்ணி ஹிக்கியாக மேக் பண்ணுறான். உங்களுக்கு நான் அவனை மூன் பண்ணிட்டு செம்மையாக மூன் பண்ணுறீங்க. உங்களை மோர்னிங் சவுண்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அப்படியே உங்கள் நெயில்ஸை வச்சு அவன் முதுகெல்லாம் அப்படி ஒரு மாதிரி பண்ணுறீங்க. எனக்கு வந்து புரியுது, ஓகே வந்து ப்ளஷரை வந்து ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றா கிஸ் பண்ணிட்டு உங்கள் லெக் சென்டரில் வந்து அந்த இன்சைட் பண்ணலான்ட்டு வாரான். அப்போ தான் அவனுக்கு தோணுது, இவ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலன்னா இதை அக்செப்ட் பண்ணியிருப்பாளா, இல்லை ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு இவ கூட இப்படி இருக்க, மார்னிங் எழுத அழுதா பார்த்துக்கலாம், என்ன பண்ண போகிறா, ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்சைட் பண்ணுறான். அவங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. ஸோ ஃபைனலி ஃபுல்லாக இன்சைட் பண்ணிட்டு அப்போ தான் அவங்க ஐஸை பார்க்குறான். அவ்வளோ டியர்ஸ் வைப் பண்ணி விட்டு கொஞ்சம் பொறுத்துக்கடி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போக போக ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஸோ அந்த மேக் அவுட் செஷன் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்படியே அவங்க வந்து பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு அவங்க கூட தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு ஏதோ ஊழற சவுண்ட் கேட்குது. ஸோ பக்கத்தில் பார்த்தா நீங்கள் இல்லை. அம்மா எங்கே இவளை காணும், யார் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கீழே எட்டி பார்க்குறான். பெட்டே கீழே தான் உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணிட்டு அப்போவே எங்கள் அப்பன்னு சொன்னான் குடிக்காதன்ட்டு. கேட்டேனா இன்றைக்கி என் பாஸ் கூட வந்துண்ணா இப்படி இருக்கேன்னு, இப்போ என்ன பண்ணுவேன், என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, பையனு சமத்தியாக மாற்றிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்கு கீழே வந்துட்டு ஏய் நான் தாண்டி, இங்கே பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுகுறதுக்கப்புறம். ஆனால் அதை ஹீல் பண்ணிக்கவே முடியல. ஏண்டி இப்போ அழுகுற, நான் வந்து வேணும்லாம் பண்ணல, தெரிஞ்சு தான் பண்ணேன். என்னது தெரிஞ்சு தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறீங்க. இப்போ ஏண்டி அடிக்கிற, நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா, இந்த மாஃபியா இன்ட்ரெஸ்டடு கிங்குடினா இருந்துப்போ. ஆனால் என்னை இப்படி அப்யூஸ் பண்ணிட்டேன்ல, எங்கள் அப்பங்கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன். நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் அப்பங்கிட்ட போகலாம். கல்யாணமா? ஆமாண்டி கல்யாணம்தான். அப்போ உனக்கு பிடிச்சி தான் என் கூட அப்படியெல்லாம் இருந்தியா? ஆமாண்டி மயிறு பிடிச்சி தான் இருந்தேன். 5 மந்த்தாக உன்னை தேடினேன் தெரியுமா. ஃபைனலாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இந்தியாவில் இந்த டைமுக்கு நீ இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் போனியான்னு கேட்குறான். நீங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீ அங்கே வந்திருந்தியா, என்னை பார்த்தியா? ஆமாம் உன்னை பார்த்தேன், அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி பேசலான்ட்டு வான்னு பார்த்தா குல்ஃபி ஐஸை பார்த்து ஓடிட்டல.
ஆமாம் எனக்கு குல்ஃபி ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக் தான், குல்ஃபி பிடிக்குமா உனக்கு? என்கிட்டயும் குல்ஃபி இருக்குது, வேணுமா? எங்கே கொடு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஜங்குக் தான் அவனோட எடுத்து காட்டுறான். ஏச்சி கருமம், இதுவா குல்ஃபி? போடா. ஏய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்டி, டேஸ்ட் பண்ணி பாடுறி. ஏய் அம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சதாண்டி பண்ணேன், ஆனால் நீ மாஃபியா இல்லை. நான் மாஃபியா தான். அதனால் என்ன, ஒரு பிஸ்னஸ் மேன்ரி, ஒரு கம்பெனியோட சிஇஓ தெரியுமா? அதான் தெரியுது, நல்லா வச்சு செஞ்சிட்டல. என் அப்பா யார் தெரியுமா? யார்? மிலிட்ரி ஆஃபீஸரு. அதுக்கு என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்று சுற்றுவார்டா. ஏய் நான் மாஃபியாடி, என்னெல்லாம் சுட முடியாது. அப்படியா? சரி. என்னடி அப்படியா சரின்னு சொல்கிற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் வா. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குற? ஆமாம், நைட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேஷன் பண்ணோம்ல, ஸோ இன்னைக்கு கல்யாணம். அப்போது அப்பா அம்மா கிட்டலாம் சொல்ல வேணாமா? நம்ம கொரியன் ஸ்டைலில் பண்ணிக்கலாம்டி, அதுக்கப்புறம் இண்டியன் ஸ்டைலில் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறமே பிடிச்சிருக்கும் ஜங்குக்கை, அதனால தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ கீழே தான் போகிறான். ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கி போகிறீங்க, உனக்கு அவ்வளோ கவனிப்பு. சார் இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சார் தான் சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கிட்ட போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு, ஆமாம் உன்னை ஏன் எல்லாரும் சார்னு கூப்பிடுறாங்க? எனக்கு சார்னு கூப்பிட தான் பிடிக்கும். அப்போ நானும் சொல்லவா ஜங்குக் சார்ன்ட்டு? நான் உன் புருஷன்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே ஏதோ மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் அலட்டிக்கிறேன். சரி ஓகே ஜங்குக், டேய் இங்கே பாடுறா, அந்த ஃபுட் எடுத்து போடுறா. சின்னாடி வாடா போடான்னு சொல்கிற? நீ தான் சொன்னல சார்னு கூப்பிடுவான்னு. இல்லைன்னு சொன்னேன், அப்போ நான் வாடா போடான்னு கூப்பிடுறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, சரி கூப்பிட்டுக்கோ, பட் யாரும் இல்லை டைம் பார்த்து கூப்பிட்டு. நான் மாஃபியா சார்டி. ஓ மாஃபியா சார், ஓகே 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 சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஓகேடா இதுவே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட்டர் வரேன், ஜிம்மின்னு போட்டுடுறேன், ஓகேவா? பர்பிள் யூ.